அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி உடல் மொழி என்பது, நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு அலுவலகத்தில் நல்ல வேலை கிடைக்கணும், இல்லது நாம் வந்து ஒரு வெளிநாடுகளுக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது நமக்கு அங்கே அவர்கள் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும். எல்லாருக்குமே உடல் மொழி அப்படி இயல்பாக வந்தாடு. நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும், இப்படி இப்படின்னு பார்ப்போம், செருப்பை வெளியில் சிதறும் போது வைப்போம், ஷூஸ் வைக்கிறதுல சில முறை தவறுகள் ஏற்படும். எனக்கு உடல் மொழி சரியாக இருக்க வேண்டும். முதல் பயிற்சி என்னென்னா, இந்த மாதிரி நல்ல சிறந்த தலைவர்கள், நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, கலைஞர் அவர்கள், அம்மா அவர்கள், இவங்க பேச்செல்லாம் உங்கள் அரசியல் கருத்துக்கள் எல்லாம் தாண்டி இவர்கள் பாடி லாங்குவேஜில் எக்ஸலண்ட்டாக பேசக்கூடிய மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள். தமிழ்நாட்டில் நமக்கு சில மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு நல்ல பேச்சுத்திறனும் உண்டு. உதாரணமாக கலைஞருடைய தமிழாகட்டும், நமது மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆங்கிலமாகட்டும், அதெல்லாம் வந்து ஒரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர், அவரும் சிறந்த உடல் மொழி, தமிழிலும் நல்ல ஒரு ஆற்றல் உண்டு. இவங்களெல்லாம் நாம் என்ன பண்ணணும், அவ்வப்போது கேட்கணும். நீங்கள் உங்கள் அரசியல் கருத்துக்கள் எல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அவங்க பாடி லாங்குவேஜ் எப்படி அமைதியாக பேசுகிறாங்க, எப்படி கூட்டத்துக்கிட்ட அட்ரஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை அவ்வப்போது கேட்டு வர துவங்குங்கள். நீங்கள் என்ன பண்ணணும், பேச்சாற்றல் என்பது கட்டாயம் எல்லோருக்கும் தேவை. எல்லாருக்கும் கேமராவை பார்த்தா முதல்ல பயப்பட தான் தெரியும். எனக்குமே நான் சொல்கிறேன், இன்னைக்கு இவ்வளோ சிறந்த பேச்சாளராக என்னை சொல்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகள் முன்னால் ஒரு மேடை பேச்சிலே நான் பதட்டப்பட்டு தடுமாறிய காலங்களும் உண்டு. அப்போது ஒரு ஸ்டேஜுக்குள்ளே நுழையிறீங்கன்னா முதல் விஷயம், நீங்கள் தான் அந்த மேடையின் அரசன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் மனசளவில் நான் மேடையின் அரசன்,